சமீபத்தில் 13 வயது நிரம்பிய மாணவிகள் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோருக்கு தெரியாமல் தென்கொரியாவுக்கு அவர்கள் போவதற்காக ட்ரெயின் ஏறிவிட்டார்கள். கைகளில் கொஞ்சம் பணத்தை சேமித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாவிலும் சியோலுக்கு சென்று கொரிய இளைஞர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு புறப்பட்டார்கள். தூத்துக்குடியிலிருந்தோ இல்லை என்றால் விசாகப்பட்டினம் மூலமாகவோ அவர்கள் கப்பல் ஏறி கொரிய இளைஞர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு புறப்பட்டார்கள். யார் இந்த இளைஞர்கள்? அவர்கள் கொரோனா காலங்களிலே உலகத்தை கலக்கியவர்கள். பிடிஎஸ் என்று சொல்ற பாப் இசை பாடுகிற இளைஞர்கள். அவர்கள் தற்சமயத்திலே கோடிக்கணக்கானவர்களால் பின்பற்றக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள். குறிப்பாக அவர்களை பின்பற்றுவதிலே 70% இளம் பெண்கள் தான் அவர்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் ஆண்களா பெண்களா என்று பகுத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய கேர்ஸ்டைல், அவருடைய முகம் எல்லாம் அமைந்திருக்கிறது. கொரோனா காலங்களிலே ஆன்லைன் கிளாஸ்லே பிள்ளைகள் எல்லாரும் ஆன்லைன் உள்ள புத்தகங்களை படித்தார்கள். ஆன்லைன் வழியாக செல்போன் வழியாக படித்தார்கள். அதே வேளை கொரியன் இசை பாட படித்தார்கள். கொரியாவில் உள்ள அந்த இளைஞர்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டார்கள். நம்ம நினைப்போம், இந்த பிள்ளைங்க நல்ல கொரியன் பாட்டெல்லாம் பாடுறாங்களே, கொரியாவுடைய மொழியை ஆசையோடு படிக்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருப்போம். உண்மையிலே அதுவும் அல்ல. இந்த பிடிஎஸ் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டவர்கள் இந்த கொரியன் பாடலை படிக்க ஆரம்பித்தார்கள். இந்த பிள்ளைகளும் அப்படித்தான் அந்த கொரிய இளைஞர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு கூட போக ஆரம்பித்தார்கள். ஆனால் மாட்டிக்கொண்டார்கள். கைகளிலே பாஸ்போர்ட் ஒன்றும் இல்லை, தேவையான பணம் இல்லை. ஆகவே அவள் சிக்கிக் கொண்டார்கள். இன்றைக்கு அநேக இளம் பெண்கள் இந்த பிடிஎஸ் இளைஞர்களால் மோகப்பட்டு அவர்கள் மீது ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவளாக மாறியிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? 1 மணி நேரம் என்று ஒரு நாளுக்கு பார்த்தவர்கள் பிள்ளைகள் இப்பொழுது ஒரு நாளுக்கு 6 மணி நேரம் பார்க்க ஆரம்பித்தார்கள். பெற்றோர் ஏன் எப்போ பார்த்தாலும் செல்போனை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றதுனால கதவை பூட்டி கொண்டு தனி அறைக்குள்ளே உட்கார்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். இரவு வேளைகளிலே பெற்றோருக்கு தெரியாமல் காதுகளிலே அவர்கள் செல்போன் மூலமாக இயர்போன் மூலமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அடிமையா இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் நினைக்கிறார்கள், எங்கள் பெற்றோரை காட்டிலும் இந்த பிடிஎஸ் இளைஞர்கள் தான் நல்லவர்கள். ஆகவே அவர்களைத்தான் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவளை பார்க்க வேண்டும், அவர்களோடு தன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இந்த பிடிஎஸ் உடைய ஸ்லோகனே, உள்ளே வந்துவிட்டால் வெளியே போக முடியாது. இன்று இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்த நெட்வொர்க்கிலே அடிமையாக மாறிவிட்டார்கள். ஆகவே இவர்களை காக்க வேண்டும் என்றால் நாம் அந்த பிள்ளைகளுக்கு இரவெல்லே செல்போன் கொடுப்பதை, டேப் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள், ஏன் கொரியன் லாங்குவேஜை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை குறித்து நாம் கான்சியஸாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிள்ளைகளை நாம் பாதுகாக்க முடியாது. ஆகவே பிள்ளைகள் மீது அதிகமான நாட்டத்தோடு கூட பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள், எதை செய்கிறார்கள் என்பதை குறித்து கவனத்தோடு இருங்கள். பிள்ளைகள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே மாட்டிக்கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இல்லை என்றால் அநேக பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக ஓடுறார்கள். அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.